பீர்க்கங்காய் தோல் வச்சு ஒரு துவையல் பண்ணலாமா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரெட் ரைஸில் இட்லி பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். பீர்க்கங்காய் தோல் நல்லா சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறமா கடலப்பருப்பு, புளியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே போட வேண்டாம். கொஞ்சம் தாளிப்புக்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பத்தைக்கிட்ட தேங்காவை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு பெருங்காயம், கடுகு, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு, சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10. நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம், அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகாய், சரிங்களா? இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கும் போது நம்ம ஈஸியாக சமைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு இப்போ பார்ப்போம். எண்ணெய் கடாய் நல்லா சூடு ஆகட்டும்னு சொல்லிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் உளுந்தும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கருகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க்காக ஆக வேண்டாம். ஏன்னா ரொம்ப டார்க்காக ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசந்துடும். இந்த மாதிரி இருக்கும் போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. சரிங்களா? கடகடன்னு மாற்றி எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு இருக்கும். அப்புறமா அந்த கடாயிலேயே அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு போட்டுக்கிட்டோமா, அப்புறமா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுவும் போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா தோல் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பீர்க்கங்காவை போட்டுக்கலாம். நல்லா பீர்க்கங்காய் தோல் வந்து எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு வதக்குனா போதும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், அதுக்கப்புறமா புளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டு ஆறட்டும்னு சொல்லிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இதோட பெனிஃபிட் பற்றி நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும்.